பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் SEO எவ்வளோ சார் பேக்கேஜ் அப்படின்னா 30K வாங்குறாரு. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 30,000 எப்படி ப்ரோ நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல? நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்துட்டு சர்வே பண்ண முடியும். டெஃபினட்டாக சர்வே பண்ண முடியும். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஏபிசிடி கற்றுக்கிட்டேன், கடைசி வரைக்கும் நான் ஏபிசிடிலேயே நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா யூஆர் அவுட் ஆஃப் டேட். உங்களால் சர்வே பண்ண முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான். நிறைய ஸ்டோரிஸ்லாம் நான் பார்க்குறேன். நிறைய பேர் எனக்கு காலில் பேசுகிறாங்க, என்கொயர் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் SEO எவ்வளோ சார் பேக்கேஜ் அப்படின்னா 30K வாங்குறாரு. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 30,000 எப்படி ப்ரோ நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது 5 வருஷமா அவர் வெறும் ஆஃப் பேஜ் ஆக்டிவிட்டி தான் பண்ணிட்டு இருக்கு. அவரோட அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சேலரி தானே வாங்குறாரே தவிர அவரோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் வாங்கலை. அவர் கரெக்டாக ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னா இந்த டைமில் அட்லீஸ்ட் ஒரு 70-80K வாங்கியிருக்கணும். பட் அவர் வாங்கலை. ஹி ஃபெயில்டு டு இம்ப்ரூவ் ஹிஸ் ஸ்கில்ஸ். அவர் அப்கிரேட் பண்ணிக்க ட்ரை பண்ணல. இப்போ வந்துட்டு அவர் என்ன ப்ரோ பண்ணுறது, என்ன அப்கிரேட் பண்ணுறது, GTM படிக்கணும், அது படிக்கணும், இதெல்லாம் எனக்கு தியரிட்டிக்கலாக தெரியும் ப்ரோ, யூடியூப்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ, பண்ண சொன்னால் பண்ணிடுவோம் ப்ரோன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன் எப்படி கிடைக்கும்? அது 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆஃப் பேஜ் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கம்பெனிஸ் வந்துட்டு யோசிப்பாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல, இப்போ இனிமேல் கொடுத்தா எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களுமே ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். ஓகேவா? அப்கிரேடட் இன் திஸ் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ எந்த ஃபீல்டுமே அப்கிரேடட் நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும் அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். அது மட்டும் தான் நம்மளை சர்வே பண்ண வைக்கும்.